தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களாலும் கிருபைகளாலும் உங்களையும் என்னையும் இந்த 9 நாட்கள் ஆச்சரியமாய் காத்து 10ஆம் நாளை காண செய்தாரே. இந்த ஒரு நல்ல ஆராதனை தந்திருக்கிறாரே. நான் அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் பெரியவர், பலத்த கிரியைகளை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாட்களிலே உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 33 verse 12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன் என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கள் எல்லை விட்டு போய்விடும் என்று இயேசுவை துரத்தினதை குறித்தும், எங்களோடு தங்கியிரும், எங்களை விட்டு போகாதிரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டதை குறித்தும், இன்னொரு கூட்டத்தார் கர்த்தர் உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவை தட்டினாலும் திறக்காத ஒரு கூட்டத்தை குறித்தும் தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆசிப்போம். தெய்வமே, எங்கள் எல்லையில் தங்கியிரும், எங்களுக்குள்ளே தங்கியிரும், எங்களை விட்டு போகாதிரும், எங்களோடு கூட இரும் என்று ஆண்டவரை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நமக்குள்ளே தங்கியிருப்பார். எல்லைகளிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் நம் எல்லைகளிலே வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு நமக்குள் இருக்கிற தடைகளை நாம் நீக்க வேண்டும். இந்த செய்தி ஒரு சுத்திகரிப்பின் செய்தியாய், கர்த்தர் என் எல்லைகளிலே, எனக்குள்ளே, என் கூடாரத்திலே வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் என்னை விட்டு கர்த்தர் நீக்கணும். அவர் எப்படியாயிலும் என் எல்லைகளிலே உலாவணும், என் எல்லைகளிலே வாசம் பண்ணணும், எனக்குள்ளே அவர் தங்கி இருக்கணும். அவர் என்னிலே தங்கி இருக்கக்கூடாதபடி, என் கூடாரத்திலே தங்கி இருக்கக்கூடாதபடி, என் எல்லைகளிலே வாசம் பண்ணக்கூடாதபடி, எனக்குள் இருக்கிற அந்நியமான அனித்தியமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டானால் அதை நான் எடுத்தெறிந்து தேவனே என்னிலே தங்கும் என்று சொல்லி கர்த்தரை அழைக்கிற மனுஷனாய் நான் மாற வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு இருக்கிற ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே நாம் கேட்டு, நாம் பரிசுத்தமாக்கி கொண்டு, சீர்படுத்தி கொண்டு, சுத்திகரித்து கொண்டு, கர்த்தரை விடாமல் நம்மோடு கூட வைத்து கொண்டு ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. முதலாவதாக உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவன் நம்மை விட்டு தூரம் போகக்கூடிய, விலகக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு அங்கே வாசிக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 23 verse 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய பாளையத்திலே அவர்
வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அசுசியான காரியத்தை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கண்டு உங்களையும் என்னையும் விட்டு விலகி போகாதபடிக்கு உடைய பாளையம் சுத்தமாக இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தான் அவருடைய பாளையம். அவர் உலாவுகிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். பாளையமாகிய உனக்குள்ளே எனக்குள்ளே அசுசியான காரியங்கள் காணப்படக்கூடாது, அசுசி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்கெல்லாம் அசுசி உண்டாகும், எங்கெல்லாம் அசுசி காணப்படும் என்று வேதத்திலே தியானிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே படிக்கும்போது, 2 Corinthians chapter 7 verse 1, இந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உன் மாம்சத்திலும் உன் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அசுசி எங்கே இருக்கிறதாம்? மாம்சத்திலே, ஆவியிலே இருக்கிறதாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். அசுசி எங்கே இருக்கிறது? எங்கே ஃபில்தினஸ்? உனக்குள்ளே எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே, பாளையத்திற்குள்ளே அசுசியானவைகள் காணப்படுமானால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார், நம்மை ரட்சிக்க மாட்டார், சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக நாம் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கவும் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணட்டும், எல்லைகளிலே கர்த்தர் வாசமாயிருக்கட்டும். அதற்கு எனக்குள்ளே அசுசியானதற்குள்ள மாம்சத்தில் உண்டான அசுசி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியிலே உண்டான அசுசி, அசுசியானது என் மாம்சத்திலே, என் ஆவியிலே தீட்டான அசுசியான filthy things ஆவியில் இருக்குமானால், மாம்சத்தில் இருக்குமானால் நாம் முற்றிலுமாய் நம்மை சமர்ப்பிப்போம். என்னை கழுவும் ஆண்டவரே, என் அசுசி நீங்க என்னை கழுவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனஸ்தாபப்படுவோமானால் கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே படிக்கும்போது, Book of Revelation chapter 3 verse 4, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. வஸ்திரத்திலே அசுசி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் யூதாவின் புஸ்தகம் 8ஆம் வசனத்திலே படிக்கும்போது, யூதா 8வது வசனத்திலே, அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தை அசட்டை பண்ணி சொப்பனத்தினாலே, கெட்ட சொப்பனங்களாலே, மாம்சத்திலும் அசுசி, ஆவியிலும் அசுசி, வஸ்திரத்திலே அசுசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை, கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே கரைபட்டிருக்கிற வஸ்திரம், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எங்கெல்லாம் மாம்சத்திலே அசுசி உண்டாயிருக்கா, ஆவியிலே அசுசி உண்டாயிருக்கா, வஸ்திரத்திலே அசுசி உண்டாயிருக்கா, கழுவ ஒப்பு கொடுப்போம். இன்னும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர்கள் மனசாட்சியிலே அசுசி உள்ளவர்களாயிருக்கிறார்கள். உடைய மனசாட்சி குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் காணப்படணுமா? மாம்சத்திலும்
ஆவியிலும் வஸ்திரத்திலும் மனசாட்சியிலும் உண்டான அசுசி நீங்க கழுவ ஒப்பு கொடுப்போம். மனதிலே அசுசி இருக்குமானால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். ஆவியிலே அசுசி இருக்குமானால் ஆவி கெட்டு போனதாயிருக்கும். வஸ்திரமாகி ஜீவியத்தில் அசுசி இருக்குமானால் சுத்திகரித்துக் கொள்வோம். மனசாட்சி, கான்சியன்ஸ், கில்ட்டி கான்சியன்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடாது. குற்ற உணர்வு, குற்றமுள்ள மனசாட்சி இருக்கக்கூடாது. நமக்குள்ளே துப்புரவான மனசாட்சி, சுத்த மனசாட்சி, அசுசி இல்லாத மனசாட்சி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கட்டும். சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே உலாவுவார். கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே வாசம் பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே நடமாடுவார். உங்களை என்னையும் சத்துரு கையிலிருந்து ரட்சிப்பார். உங்களை என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாது இருப்பார். அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இரண்டாவதாக, தேவன் நம்மை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இன்னொரு ஏதுக்கள் என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் யோசுவா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்தீடானார்கள். சாபத்தீட்டை உங்களை விட்டு நிற்கிரகம் பண்ணாவிட்டால், உங்களை விட்டு நீக்காவிட்டால் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சாபத்தீடானது எடுத்தார்கள்? சாபத்தீடானது என்ன அங்க இருந்தது? யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். வெள்ளியும் பொன்னும் இரும்பும் வெண்கலமும் இதில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணப்பட்டு கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர்க்கப்படணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆகான் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டான். சுருக்கமாய் சொன்னால், கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர வேண்டியதை, கர்த்தருக்குரியதை அவன் எடுத்துக்கொண்டான். அது சாபத்தீடு. சாபத்தீடு ஆனார்கள். இந்த சாபத்தீட்டை நீக்காவிட்டால் உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண மாட்டேன். நான் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா சாபத்தீட்டை நீக்கினான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் சாபத்தீடானவைகளை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறோமா? சாபத்தீடானவைகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மறைந்திருக்கிறதா? கண்டுபிடிக்கணும். உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் சத்துருக்கு புறமுதுகு காட்டினோம்? ஏன் ஆயி பட்டணத்திலே தோல்வி? ஏன் என் ஜீவியத்திலே தோல்வியான அனுபவம்? ஏன் என் குடும்பத்திலே தோல்வி? ஏன் எனக்கு ஜெயமில்லை? ஏதோ ஒரு சாபத்தீடானது உனக்குள்ள எனக்குள்ள மறைந்திருக்கிறது. ஆகானே, ஒன்றையும் மறைக்காமல் எனக்கு சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்து என்று யோசுவா கேட்கிறார். அவர் ஒன்றையும் மறைக்காமல் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாய் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்தது எனக்கு ஒலிக்காதே, சொல்லு, எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனி சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொன்னார்.
யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? வெள்ளியும் பொன்னும் இரும்பும் வெண்கலமான எல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரணும். அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை ஆகான் எடுத்துக்கொண்டான். நீங்களும் நானும் கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொள்வோமானால் அது சாபத்தீடு. தசமபாகம் கர்த்தருக்குரியது. அதை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது சாபத்தீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம். ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மகிமை கர்த்தருக்குரியது. மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏரோது ராஜா பிரசங்கித்த போது இது தேவனுடைய சத்தமே இல்லாமல் வேறே சத்தமல்ல என்று சொல்லி மகிமைப்படுத்தின மகிமை தனக்கு எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புழுபுழுத்து செத்தான். மகிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தசமபாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேபுகாத் நேச்சார், நான் என் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்றான். மாட்டை போல புள்ளை மேய்ந்தான். மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவோம். தசமபாகங்களை கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். சாபத்தீடானவைகளுக்கு நீங்களாகுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருக்குரிய ஏதாகிலும், ஆலய பொக்கிஷத்தில் சேர வேண்டியதாகிலும் உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருக்குமானால் அவைகளை நம்ம விட்டு நிற்கிரகம் பண்ணுவோம், அகற்றி போடுவோம். ஆண்டவரே, உமக்குரியதை நான் எடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்துருவோம். சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தர் கூட இருப்பார். ஜெயம் தருவார். மூன்றாவதாக, என்னாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது நம்பர்ஸ் சாப்டர் 35 verse 34, 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் குடியிருக்கிற தேசத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். உன் எல்லைகளிலே வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தீட்டான காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தீட்டான காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 49ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசியானவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். எசேக்கியேல் சாப்டர் 43 verse 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதத்தையும் என் சமூகத்தில் நின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் பிரேதங்களை, மரித்த பிரேதங்களை, விக்கிரகங்களை, வேசித்தனத்தின் வல்லமைகளை அவர்களை விட்டு நீக்கணுமா? தீட்டுப்பட்டு போயிருக்கு. இவைகளால தீட்டுப்பட்டு போயிருக்கு. எசேக்கியேல் 43:7-8 படிக்கும்போது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்னென்றைக்கு வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் நாமத்தை, பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனங்களினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் எனக்கு தங்களுக்கு நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படை அண்டியலையும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் செய்த அருவருப்படியினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். தீட்டுப்படுத்தினார்கள். தீட்டுப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் அதை அப்புறப்படுத்துவோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரேதம், செத்த ஆவி, செத்த மனுஷன், ஜீவனில்லாத மனுஷன், உங்களிலும் என்னிலும் கிறிஸ்து இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே
பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு ஜீவியம், இயேசு இல்லாத ஒரு ஜீவியம், இந்த செத்த அனுபவத்தை, மரித்த அனுபவத்தை, உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய், இந்த அனுபவத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நான்காவதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கும்போது, எபேசியர் 3:17, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் வேண்டிக் கொள்கிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாயிருக்க நீங்க தேவனுடைய அன்பிலே வேர் ஊன்றணும். அன்பிலே வேர் ஊன்றுகிற மனுஷராய் காணப்படும். இந்த அன்பிலே வேர் ஊன்றுவதுதான் ஆவியினால் நிரப்பப்படுவது. ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து 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 ஜீவிக்கணுமா. அதனால்தான் கொலோசியர் நிருபம் 2:6 இவ்விதமாய் படிக்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. கிறிஸ்துவிலே வேர் கொள்கிற ஒரு ஜீவியம் வேணும். வேதத்திலே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எப்ராயிமை குறித்து சொல்லும்போது, எப்ராயிம் வேர் செத்து போனவன், வேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலர்ந்து போனவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. இங்கே எப்ராயிமுடைய வேர் உலர்ந்து போயிற்று, காய்ந்து போன ஒரு வேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாவை குறித்து படிக்கும்போது எபிரேயர் 12:15 யாதொரு கசப்பான வேர் என்று படிக்கிறோம். யூதாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 12ஆம் வசனத்திலே, இவர்கள் 2 முறை வேர் செத்து போனவர்கள், இருமுறை, ஒரு முறை அல்ல 2 முறை வேர் செத்து போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்கள் தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களாயிருக்கிறார்கள். வேறற்ற மரம். இவருடைய வேரே இல்லை. எப்ராயிமுடைய வேரை குறித்து படிக்கும்போது அது உலர்ந்து போயிற்று, காய்ந்து போயிற்று. நம்ம வேர். இன்னும் சில வேர்களை குறித்து லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் மத்தேயு 3:10 படிக்கும்போது ஒரு கூட்டத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, அவளுடைய வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் இயேசு விதைக்கிற உவமை குறித்து சொல்லும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே, அது ஆழமாய் வேர் கொள்ளாததினாலே அங்கே அது செத்து போயிற்று என்று படிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. 21ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனக்குள்ளே வேர் இல்லாதவர்களாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்களாம். வசனத்து நிமித்தம் உபத்திரம் வரும்போது ஓடி போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேர் காய்ந்து போயிருக்கா? செத்து போயிருக்கா? 2 தரம் செத்து போயிருக்கா? வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கா? வேர் ஆழமாய் வேர் கொள்ளாததினாலே உபத்திரவம் வரும்போது வேர் செத்து போன வேறாயிருக்கிறோமா? இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேர் கொண்டவர்களாய், ஆழமாய் வேர் கொண்டவர்களாய், ஆழமாய் வேர் விடுகிறவர்களாய் இருக்கிறோமா? நாம் வேர் இல்லாதவர்களானால், அன்பிலே ஊன்ற கட்டப்படாவிட்டால், நாம் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாது. தேவன் நம்மை விட்டு தூரம் போய் விடுவார். உணர்வோம், அசுசி இல்லாத, சாபத்தீடு இல்லாத, தீட்டில்லாத, வேரூன்ற கட்டப்படுகிற ஒரு ஜீவியத்தை உடையவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளிலே கர்த்தர் வாசமாயிருப்பார். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் எல்லைகளிலே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க ஜீவியத்தில் அசுசிகள், எங்க ஜீவியத்தில் ஆண்டவரே தீட்டானவைகள், எங்க ஜீவியத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விரும்பாத காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்க ஜீவியத்திலே ஒரு பரிசுத்தம் உருவாகட்டும். சாபத்தீடானவைகள் கர்த்தருக்குரியதை நாங்கள் எடுத்திருந்தால் எங்களை மன்னியும், கழுவும். நாங்கள் ஆழமாய் வேரூன்றி விசுவாசத்தினால கிறிஸ்தியங்களில் வாசம் பண்ண வேரூன்ற கட்டப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். கிருபை உண்டாக எங்களை நினைந்தருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். எங்கள் எல்லைகளுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணும். கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.